அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் என்ற ஒரு செய்தியை நேற்றிலிருந்து அதிகமாக நம் சமூகத்தவர்களோ அல்லது பிற சமூகத்தவர்களோ இணையதளங்களிலும் வாட்ஸ்அப் குழுமத்திலும் பகிரக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம் சமூகத்தை பொறுத்தவரை இந்த இனிய புத்தாண்டு தினம் என்பது இருக்கிறதா? இந்த ஹாப்பி நியூ இயர் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நாளை என்றைக்கும் இல்லாத அளவிற்கு கொண்டாடுகிறார்களே, அதனுடைய விஷயத்தை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம் சமூகத்தை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பான ஒரு செயலை செய்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர், அந்த கூட்டத்தோடு ஒப்பானவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு தினம் என்பது யாருடைய கலாச்சாரம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாளிலே ஒரு வருடத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அந்த ஒரு நாளில் ஒரு அட்டவணை போல் அமைத்து செய்து முடித்து விடுகிறார்கள் இன்றைய சமூகத்தவர்கள், இன்றைய இளைஞர்களுக்கு கூட சொல்லலாம். அப்போ அந்த அளவிற்கு அந்த நேரத்தை, அந்த நாளை நாம் வீணடித்து கொண்டிருக்கின்றோம் பிற கலாச்சாரத்தை முன்வைத்து. நாம் சிந்திக்க வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக ஒரு செயலை செய்வதை நாம் தடுத்துள்ளார்கள் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோமா? இல்லை. அப்போ அந்த கூட்டத்திற்கு ஒப்பான ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது ஈமான் நம்முடைய இடத்திலிருந்து வலுவிழந்து விடுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு மனிதர் அவருக்கு ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆயுட்காலத்திலிருந்து ஒரு வருடம் குறைந்து விட்டது என்று எண்ண வேண்டும். அல்லது ஒரு வருடம், ஒரு வயது கூடிவிட்டது, கூடுதல் பொறுப்பாக ஒரு விஷயத்தை அவர் அடைந்து விட்டார். 20 வயது முடிந்து 21 வயது ஆகிறது என்று சொன்னால் அவர் இன்னும் சிறுவர் அல்ல, இளைஞர் அல்ல, ஒரு வாலிப பருவத்தை எட்டிவிட்டார். அவர் மீது குடும்ப பொறுப்புகளும் சரி, சமூக பொறுப்புகளும் சரி அதிகமாகிவிட்டது என்று எண்ண வேண்டும். அல்லது 21 வயதிலிருந்து 21, 22, 23 இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அவருடைய ஒரு ஆண்டு காலம் அவரை விட்டு குறைந்து விட்டது. அவருக்கு 60 வயது ஆண்டு காலம் என்று நிர்ணயத்தில் 1 வயது ஆண்டு குறைந்து விட்டது. இன்னும் 40, 39 ஆண்டுகள் தான் வாழப்போகிறார் என்று அவர் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த கொண்டாட்டமும் இருக்காது. இதை பற்றி அனாச்சார விஷயங்களையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஈடுபட மாட்டார். அவரிடத்தில் உள்ளத்தில் ஒரு அச்சம் வந்துவிடும். நாம் வாழப்போவது இவ்வளவு நாள் தான், இவ்வளவு ஆண்டுகள் தான், ஏன் நாம் பாவத்திலே மூழ்க வேண்டும்? அதை எண்ணி அவர் என்ன செய்ய வேண்டும்? வாழப்போகிற காலத்தை எண்ணி என்ன செய்வார்? அவருடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட திட்டத்தை அவர் தீட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி விடுவார். அப்போ இந்த நியூ இயர், இந்த இனிய புத்தாண்டு என்பதை ஒரு வீணான விளையாட்டாக, ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை முன்வைத்து நாம் என்ன செய்யக்கூடாது? கழித்து விடக்கூடாது. அந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நாளை ஒரு நாளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எண்ண வேண்டும். எப்படி எண்ண வேண்டும்? நம்முடைய ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டு குறைந்து விட்டது, ஒரு பொறுப்பு கூடிவிட்டது. நாம் இன்னும் இதே பழைய நிலைமையில் இருக்காமல் அமல்களுடைய விஷயத்திலே ஆர்வமாகவும் ஈமானுடைய விஷயத்திலே வலுவெறச் செய்வதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மேற்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு ஒரு ஆயத்தமாகவும் அந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து இனிமே வாழப்போகிற வாழ்க்கையை ஈமானோடு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த நாளில் கொண்டு வரலாம். குடும்பத்தோடு நாம் என்ன செய்திருப்போம்? சண்டையிட்டு உறவினர்களோடு பிரிந்திருப்போம். அந்த நாளையெல்லாம் மறந்துவிட்டு இந்த நாளிலிருந்து என்ன செய்யலாம்? ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்களோடு, குடும்பத்தோடு, உறவினர்களோடு சேரக்கூடிய அந்த நாளாக அந்த நாளை நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நற்காரியங்கள் எல்லாம் வயப்பெற்ற நாளாக அந்த நாளை நாம் என்ன செய்யலாம்? மாற்றிவிடலாம். அல்லாஹ் தஆலா அதற்குரிய பாக்கியத்தை தந்துடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.